ஒப்படைச்சு இந்த மாதிரி ஒரு வீட்ல வந்து பேச வைக்கிறது உங்க டிபார்ட்மெண்ட்ல நடைமுறையில இருக்கா? இல்ல, இந்த மாதிரி செய்ய மாட்டோம். பட் விஷால் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால, அதுல உண்மை இருந்ததுனால நான் என்னுடைய பர்சனல் ரிஸ்க்ல இங்க கூட்டு வந்திருக்கேன். அதேதான். விஷால் உங்க ஃப்ரெண்டு, அதனால போலீஸோட புரோட்டோகாலையே மீறி ஒரு விஷயத்த பண்ற நீங்க கூடவே ஒரு பொய்யும் சொல்ல மாட்டீங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஏய், என்ன இவ? அத்த, விஷால் தான் பக்கவா பிளான் பண்ணி போலீஸ வர வச்சு என் மேல எப்படி பழி போடுறாரு நீங்களே பாருங்க. இப்ப என்ன என் ஃப்ரெண்டு மேல பழி போடுறியா? ஆமா, நீங்க பிளான் பண்ணி என் மேல பழி போடுறீங்க, அத நான் இங்க எக்ஸ்போஸ் பண்றேன், அவ்வளவுதான். நான் இத சும்மாவே விட மாட்டேன் விஷால். உன் போலீஸ் ஃப்ரெண்டு என் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு இப்பவே நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். என்னது கம்ப்ளைண்ட்? குடு, கம்ப்ளைண்ட் தானே குடு. இத்தனை பேருக்கு முன்னாடி நீ பண்ண அசிங்கத்தை சொன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? அவரு போலீஸா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு தானே. உன் ஃப்ரெண்டு நீ சொல்றதான் கேட்பாரு. அது உங்க ரெண்டு பேரோட பிளான்னு எனக்கு நல்லா தெரியும். அடேங்கப்பா, பண்ணு தப்பு எவ்வளவு அழகா சமாளிக்கிறாளே, வலையால் தான் இவ. தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு இப்ப இப்படி நாடகம் ஆடுறியா? நாடகம் ஆடுறனா? நானா? ஆளுங்களை செட் பண்ணி கூட்டிட்டு வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி நீதான் நாடகம் ஆடுற விஷால். நான் வர்ஷினிக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேனா? நானும் ஒரு பொண்ணு தானே விஷால். ஏச்சி நிறுத்து, நல்லா பேச விடுறதே தப்பு. வா விஷால், விஷால் என்ன பண்ற? விஷால், விஷால், விஷால் என்ன பண்ற? விஷால், விஷால், விஷால் சொல்றத கேளு. விடு இசை. ஒரு நிமிஷம் நில்லு. ஸ்ரீஜா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவளை துரத்துறதுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி முயற்சி பண்ணவ தானே நீ? இப்பவும் அதே பண்றியா? அம்மா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு பண்ணுவாளாடா? விஷால் இவ பண்ணுவா, ஏன்னா இவ பொண்ணே கிடையாது. அத்த, இவர் போலீஸ் தானே. நான் தான் இத பண்ணேன்னு எவிடன்ஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எவிடன்ஸ கொண்டு வர சொல்லுங்க அத்த. அம்மா, என்னோட மனசாட்சிக்கு தெரியும் நான் சொல்றது உண்மை. என்னுடைய ஸ்பெஷல் பெர்மிஷன்ல தான் அந்த இன்ஸ்பெக்டர் இவனுங்களை என் கூட அனுப்பி வச்சிருக்காரு. இசை, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கேக்குது விஷால். வர்ஷினி உன் தங்கச்சி, உனக்கு அவன் மேல கோவம் வரல? வருது. இன்னும் சொல்ல போனா உன்னை விட எனக்கு தான் அதிகமா அவன் மேல கோவம் வருது. அப்புறம் என்ன இசை, நீயும் நடந்தது அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? முதல்ல உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து ஸ்ரீஜாவை கெட்டவன்னு நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சதே தப்பு தெரியுமா? இப்ப என்ன, நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பு, அப்படித்தானே? நீ கோவப்படாம பேசினேன்னா நான் உன்கிட்ட பேசுற விஷால், இல்லனா நம்ம பேசுறதே வேஸ்ட். சரி சொல்லு. நீ ஸ்ரீஜாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ற விஷால். அவ நீ நினைக்கிற மாதிரியான ஆளே கிடையாது. அவளுக்கு காரியம் ஆகணும்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவா. அத நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் நான் வர்ஷினிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து அமைதியா இருந்துட்டேன். ஆஹா, என்னாலாம் ஒன்ன மாதிரிலாம் அமைதியெல்லாம் இருக்க முடியாது. அவ எப்படி நடிக்கிறா தெரியுமா? எங்க அம்மாவும் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காங்க அவள. அத்தை ஒன்னும் அவள நம்பல விஷால். ஸ்ரீஜா அவங்கள நம்ப வைக்கிறா. நானும் அதான் உங்ககிட்ட சொல்றேன். நான் உன்கிட்ட ஸ்ரீஜாவை பத்தி எவ்வளவு சொல்லிருக்கேன். நீ அதை எதையாவது நம்பிருக்கியா? இல்லல்ல. உனக்குன்னு ஒண்ணு நடக்கும்போது தானே ஸ்ரீஜாவை நீ தெரிஞ்சுக்கிட்ட. அது வரைக்கும் என்ன நீ எவ்வளவு திட்டிருப்ப. இப்ப அத்தைக்கு நடந்துட்டு இருக்கிறதும் அதேதான். அவங்களும் ஒரு நாள் ஸ்ரீஜாவை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அப்ப எல்லாம் மாறும். அதான் எப்போ இசை? எப்போ ஸ்ரீஜா பண்ற தப்ப எப்பனாலும் நம்ம ப்ரூவ் பண்ணாலும் எதையோ பேசி விஷயத்தையே டைவர்ட் பண்ணி விட்டுறா. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளால? இதெல்லாம் ஸ்ரீஜாவுக்கு பத்தாது விஷால். ஸ்ரீஜா யாருன்னு தெரியணும்னா முதல்ல அவளோட அப்பாவை அத்தை கண் முன்னாடி நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். ஸ்ரீஜாவோட அப்பா ரொம்ப தெளிவா தனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
இதெல்லாம் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விஷால். ஸ்ரீஜா தப்பானவன்னு தெரிஞ்சுக்கிட்ட நமக்கே ஸ்ரீஜாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்ளோ இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எதுவுமே தெரியாத அத்தைய குறை சொல்லாத. எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன இப்படி பேசிட்டு போறான்? ஓ, முதல்ல நான் தான் இவ்வளவு புரிஞ்சுக்கணும் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசி என்ன கில்ட்டுக்குள்ள தள்ளி விடுற வேலையா போச்சு. இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியல. ஸ்ரீஜாவுக்கு என் மேல சுத்தமா பயமே இல்ல. அதனாலதான் அவ சும்மா சும்மா வர்ஷினிக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு வர்ஷினிக்கு ஸ்ரீஜா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. அது தப்புன்னு தெரிஞ்சோ நான் அமைதியா இருந்தா நான் வர்ஷினி அவமானப்படுத்துற மாதிரி விடக்கூடாது. நான் நேரடியா அதை கொடுத்தா இவ குடிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு சின்ன டிராமா பண்ணேன். கரெக்டா நான் எதிர்பார்த்த மாதிரியே அவ வாங்கி குடிச்சிட்டா. ராகவ், விளையாடாத ராகவ். கூல் ட்ரிங்க்ஸ்ல நீங்க எதுவும் கலக்கலல? என்ன பயமுறுத்தணும்னு தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஸ்ரீஜா, ஆமா ஆமா ஆமா, ராகவ் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் தெரியாது. அத்தை, விஷத்தை விஷத்தாலதான் முறிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஏய், இன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்ட. இல்ல ராகவ், நீங்க போய் சொல்றீங்க. சரி, அப்படியே நினைச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மூச்சு விடவே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அப்படியே உனக்கு மூக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வரும். அப்புறம் மயக்கம் வரும். அதோட உன் கதை க்ளோஸ். உன்னை கொன்ன பாவத்துக்கு ஒரு 6 மாசம் ஜெயில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயில்ல வெளியே வந்துட்டு வர்ஷினிய கல்யாணம் பண்ணிப்பேன்.